பிரகாசனம் வேல்மாறல். இன்னைக்கு நம்ம 16வது பாடல் பார்க்க போறோம். 15 பாடல்களை பார்த்தாச்சு. இதுதான் இந்த வேல் வகுப்போட இறுதி பாடல். இந்த வேல்மாறலை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சிறு குறிப்பு ஒன்று பார்த்துடலாம். வேல்மாறல் அப்படிங்கிற இந்த 16 பாடல்கள் அருணகிரிநாத சுவாமிகள் வழங்கிய வேல் வகுப்பு என்ற ஒரு வகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். அருணகிரிநாதர் மொத்தம் 25 வகுப்பு தொகுத்து வழங்கியிருக்கார். அதுல இது 3வது வகுப்பு, வேல் வகுப்பு. இதுல இந்த 16 பாடல்களையும் நமது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் எடுத்து இதை ஒரு மகா மந்திரமாக மக்களுக்கு வழங்குவது எப்படி அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த பாடல் எல்லாமே திருத்தணி முருகனையும், முருகன் கையில் இருக்கும் வேலையும், முருகனுடைய வள்ளியையும் குறித்து பாடப்படுவதால் இந்த திருத்தணி முருகனை பற்றிய ஒரு பாடலை 108 முறை மக்கள் சொல்லும்படியாக அமைத்தால் அது மகாமந்திரமாக ஆகும் என்று கருதி முதல் பாடலான திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற இந்த பாடலை 108 முறை வருமாறு அமைத்திருக்கிறார். இது எப்படி அப்படின்னா, இந்த 16 பாடல்களையும் வேல் வகுப்பிலிருந்து எடுத்து அதை முன்னும் பின்னுமாக மாற்றி அமைத்து மொத்தம் 64 பாடல்கள் வருமாறு அமைத்தார். இந்த திருத்தணியில் என்ற தொடங்கும் பாடலை இந்த பாராயணம் தொடங்கும் பொழுது ஒரு 20 தடவை சொல்லும்படியாகவும், முடித்த பிறகு ஒரு 20 தடவை சொல்லும்படியாகவும் அமைத்தார். ஆக 20 கூட்டல் 64 கூட்டல் 20 ஆக மொத்தம் 104 முறை வருகிறது இல்லையா? இதே போல இந்த 64 தடவை சொல்லும் பொழுது இடையிடையில் திருத்தணியில் ஒரு 4 தடவை வருமாறு அமைத்தார். அதாவது 2வது பாடலாகவும், 32வது பாடலாகவும், 35வது பாடலாகவும் மற்றும் 61வது பாடலாகவும் திருத்தணியில் உதித்தருளும் என்ற பாடல் வருகிறது. ஆக 20 கூட்டல் 64 கூட்டல் 60 கூட்டல் 4 ஆக மொத்தம் 108 பாடல்கள். அந்த குறிப்பிட்ட திருத்தணியில் என்று முருகனை கும்பிடுகிற அந்த பாடல் 108 முறை வருவதாக அமைத்ததால் இந்த பாடல் ஒரு மகா மந்திரம், இந்த தொகுப்பு ஒரு மகா மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் இந்த வேல்மாறலின் சிறப்பு. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருணகிரிநாதரின் சிஷ்யனாக, மானசீக சிஷ்யனாக உருவெடுத்துக் கொண்டு திருப்புகழாகட்டும், இந்த வேல் வகுப்பாகட்டும் அனைத்தையுமே அவர் அழகாக பாடி பாடி திருப்புகழ் அதை எந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு சென்றடைய முடியுமோ அந்த அளவுக்கு சென்று அடைய இவர் உறுதுணையாக இருந்தார் என்பது வரலாறு. இந்த வேல்மாறல் மிக அழகாக இவரால் புனையப்பட்டு இன்றளவும் அது மகா மந்திரமாக மக்கள் இடையே அது வந்து கொண்டிருக்கிறது. இன்று அந்த 16வது பாடலை பார்க்கலாம். சலத்து வரும் அரக்கர் உடல், சலத்து வரும் அரக்கர் உடல், கொழுத்து வளர் பெருத்த குடர், சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். இதுதான் அந்த செய்யுள். இத முழுசா பாடும் பொழுது, சலத்து வரும் அரக்கர் உடல், கொழுத்து வளர் பெருத்த குடர், சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். இந்த பாலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, சலத்து வரும் அரக்கர் உடல். சலத்து வரும் அப்படின்னா கோபமாக வருகின்ற அந்த அசுரர்களின் உடம்பில் கொழுத்து வளர்ந்துள்ள அப்படின்னா இதை எதை உருவகப்படுத்துது அப்படின்னா, மாமிசம் சாப்பிட்டு, அதாவது அது நரமாமிசமாக இருக்கலாம், நரமாமிசமாக இருக்கலாம், விலங்கின் மாமிசமாக இருக்கலாம். சோ இந்த மாதிரியான மாமிசங்களை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்துள்ள பெருத்த குடல், அந்த அசுரர்களுக்கே உண்டான பெருத்த குடல்களை கொண்டு வரும்பொழுது சிவத்த தொடை என அவர்களை என்ன செய்யுமாம்? வேல் அவர்களை அழிக்கும் இல்லையா? அப்ப அழிக்கும் போது அந்த வேல் அவர்களுடைய உடலை கிழித்து, முக்கியமாக குடலை கிழித்து விடுமாம். அப்படி கிழிக்கும் பொழுது அந்த வேலின் நுனியில் மிச்சம் மீதி இருக்கும் குடல் எப்படி தெரிகிறதாம்? சிவத்த பூமாலை போல, சிவத்த தொடை போல. இங்கே உடல், குடல்
என்பெல்லாம் சொல்லும் பொழுது இங்கே தொடை என்றால் அது மனித அங்கம் என்று நாம் தவறாக பொருள் புரியக்கூடாது. இங்கே சிவத்த தொடை என சொல்லப்படுவது சிவத்த பூமாலை போல, சிவந்த நிறத்தை உடைய பூமாலை போல சிகையில் விருப்பமோடு சூடும். அதாவது அந்த வேல் தன் உச்சியில் பிரியத்துடன் சூடிக்கொள்ளும் ஒரு சிகப்பு பூமாலையாக வைத்துக் கொள்ளுமாம் முருகன் கை இருக்கும் வேலே என்பது பொருள். எவ்வளவு அழகான பாடல் இல்லையா? அதாவது போரில் மாண்டு போன அரக்கர்களின் உடலில் உள்ள குடல் எப்படி இருக்கும்? அது மாமிசமா சாப்பிட்டு பெருத்து போன குடலை இந்த வேல் மற்றும் ஈட்டி அம்பு எல்லாமே குத்தி கிழித்து அதன் மிச்சம் மீதி இருக்கிற குடல்கள் அந்த வேலின் நுனியில் இருக்குமாம். அதை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமாம்? ஒரு அழகான சிவந்த பூமாலையை தன்னுடைய முடியில் தரித்து கொண்டு அழகாக காட்சியளிக்குமாம் வேல் என்பது போல இந்த பாடல் பொருள் தருகிறது. இதன் மூலம் சுவாமி என்ன சொல்ல வருகிறார் என்றால், நம்மிடையே இருக்கின்ற எத்தனையோ அரக்க குணங்கள் எப்படி இருந்தாலும், எந்த வகையில் நம்மை துன்புறுத்தினாலும் முருகன் கை வேல் அழித்து நம்மளை காக்கும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். வேல்மாறல் இதோட சிறப்பு என்னன்னா, இதோட வார்த்தைகள் நம்ம நா பிறழ் பயிற்சி செய்வோம் இல்லையா, அதை ஆங்கிலத்துல டங் ட்விஸ்டர்ஸ் சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு பாடல் இந்த 16 பாடலுமே. நீங்க படிக்க படிக்க நீங்க புரிஞ்சுக்குவீங்க, இது உண்மையிலேயே நா பிறழ் பயிற்சியோட ஒரு அங்கமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது அழகான தமிழ் வார்த்தைகளை கொண்டதுனால சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நீங்க அதை அழகா சொல்ல சொல்ல அது இந்த தமிழ் எழுத்துக்கள் உங்கள் வசம் வரும் என்பதுதான் உண்மை. இந்த வேல்மாறலை நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம் அப்படின்னா, சரியான உச்சரிப்பும் அதற்கு உண்டான அர்த்தத்தையும் புரிந்து நாம் சொல்லும் பொழுது அது மிகவும் சிறப்பாய் அமைகிறது. இதுதான் நம்மளுடைய குறிக்கோளும். இந்த குறிக்கோளின் அடுத்த கட்டமாக நம்ம ஒன் நேஷன் ஒன் ஃபேமிலி குரூப் என்ன பண்றோம், இந்த பாடலை அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்ல நினைத்து இப்போ குழந்தைகளுக்காகவும் இந்த வேல்மாறல் பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஆச்சரியம், நெகிழ்வு, பலவித கலவையான ஒரு எண்ணங்களை கொண்டுதான் இந்த வகுப்பு நடக்கிறது. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிறு குழந்தைகள் 5 வயது தொடங்கி 15, 16 வயதும் உள்ள வளர்ந்த குழந்தைகள் இந்த வகுப்பில் மிக ஆர்வமாக கலந்து கொண்டுள்ளார்கள். எல்லாம் முருகன் செயல். முருகா சரணம். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மகாதேவன், ஒன் நேஷன் ஒன் ஃபேமிலி குரூப்பிற்காக.